என் பேர் செல்வமணி. எனக்கு வயசு 71. நான் வடலூர்லேருந்து இங்கே வந்திருக்கேன் படிக்கிறதுக்கு. என் கூட படிக்கிறவங்களாம் எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே எம்காம், எம்பிஏ வரைக்கும் முடிச்சிருக்கேன். என்எல்சியில் 37 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன். சர்வீஸ் முடிஞ்சு 10 வருஷம் ஆயிடுச்சு. படிப்பு மேலே உள்ள ஆர்வத்தால் நான் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே கொஞ்சம் தெரியும், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். எனது மனைவி 2 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். மனைவி மட்டும் வீட்டில் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு எல்லாம் செய்கிறாங்க. அவங்களும் ஏஜ்டு பர்சன் தான். அதனால் நான் டெய்லி வந்துட்டு போகிறேன் வீட்டுக்கு. ப்ரொஃபஸர்லாம் எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. என்னுடைய வயசுக்கு நல்ல மரியாதை தராங்க. நான் வேலையில் இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இனிமேல் தான் அவங்க படிச்சுட்டு வேலைக்கு போகணும். அதனால் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து நல்ல வேலையில் அவங்க ஜாயின் பண்ணணும். சீனிவாசா சுப்பராய பாலிடெக்னிக் கல்லூரி, புத்தூர், சீர்காழி பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியுடைய முதல்வர் முனைவர் ஆக்குமார். நம் கல்லூரியில் ஒரு 72 வயதை நிரம்பிய மாணவர் முதல்ல அட்மிஷன் கேட்டார். எங்களுக்கு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இந்த வயசில் படித்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டோம். இல்லை, நான் ஏற்கனவே 2-3 டிகிரிலாம் பண்ணியிருக்கேன், நான் மற்ற இடத்துலையும் கேட்டிருக்கேன், ஆனால் அவங்களும் ஒத்துக்கல, நீங்கள் சொன்னால் நாங்கள் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். வாங்க சார், இங்கே வயது தடை கிடையாது, இங்கே ஏஜ் லிமிட்டும் கிடையாது, டிப்ளமோக்கு ஏஜ் லிமிட்டும் கிடையாது, நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருந்தோம். சார் வந்தாங்க. ஃபஸ்ட்டு 1ஆம் ஆண்டு துறையில் தான் அட்மிஷன் போட்டிருந்தோம். அப்போ லேட்டர் என்ட்ரியில் வேக்கன்சி இல்லை. ஒரு ஃபஸ்ட் இயர்லேருந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் லேட்டர் என்ட்ரியில் வேக்கண்ட் வந்துச்சு. சார் லேட்டர் என்ட்ரியில் போட்டோம். சார் பார்த்தீங்கன்னா லேட்டர் என்ட்ரி வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வயசில் நீங்கள் அடாப்ட் ஆவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம். 72 வயசில் நெய்வேலியிலேருந்து வரணும், நெய்வேலியிலேருந்து வரதுக்கு உங்களால் முடியுமான்னு கேட்டோம். கண்டிப்பாக நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இதுவரையிலும் ஒரு நாள் கூட லேட்டாக வந்தது கிடையாது. 9:30 கிளாஸில் இருப்பாங்க, 5 மணி வரையிலும் இருப்பாங்க. லஞ்ச் ஹவரில் போயிட்டு திரும்ப கரெக்டாக கிளாஸ்க்கு வருவாங்க. பசங்களாம் இவங்கள்ட்ட செட் ஆவாங்களா, பசங்க இந்த வயசில் மற்றவங்க சேருவாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சர்க்கிள் வச்சுருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காங்க. ஒரு மாணவன் எப்படி லைனில் போகணுமோ அதே மாதிரி லைனில் போகிறாங்க, லைனில் நின்று தண்ணி குடிக்கிறாங்க. எல்லாமே ஒரு மாணவன் எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி விஷயத்த பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. நம்மளாம் படிப்பை பாதியில் நிப்பாட்டோமே, இன்னும் ஏன் படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இந்த மாணவர்கள், வருங்கால இளைஞர்களும் சரி, இந்த இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் நிறைய மூழ்கி கிடக்குறாங்க. அதுலேருந்து வெளில வரணும், படிக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கணும். இந்த சாரை பார்த்து மற்ற மாணவர்களும் இன்னும் நிறைய படிக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டு மேலும் வாழ்க்கையில் சாரை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் முதல்வராக என்னுடைய அறிக்கை.